இது சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான மேட்சை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. 103 ரன் 9 விக்கெட் விட்டு 20 ஓவருக்கு அவங்க 10 ஓவர்லேயே இதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சொல்ல போனால் இது சிஎஸ்கே டீமே கிடையாதுங்க. நம்ம பார்த்து வளர்ந்த சிஎஸ்கே டீமே வேறு. ஓப்பனிங்கில் மைக்கசி, டுப்ளிசிஸ், சம்பத்தி ராயுடு, வாட்சன், முரளி விஜய் அந்த மாதிரி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா, டுவைன் பிராவோ, அல்பிமார்கள், ஜடேஜா, தோனி, அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு. சரிங்களா, அந்த டீம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டை வச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டை உடச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கன்சிக்யூட்டிவாக 3 மேட்ச் சேப்பாக்கத்தில் தோத்ததே கிடையாது. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. நேற்று மட்டுமே 60லேருந்து 61 பால் பக்கம் டாட் பால் மட்டுமே ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கழிச்சு சேப்பாக்கத்தில் வச்சு நம்மளை அடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டை இந்த டீம் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான ஸ்கோர்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்சே கம்பேக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கவே பயப்படுறாங்க, சிங்கிள் அடிக்கவே திணறாங்க அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப பயந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சில பேர் தோனி மட்டும் ரிட்டையர்ட் ஆகிப்பட்டா டீம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு ஓவராலாக எல்லாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் டீம் ஜெயிக்கும். தோனி மட்டும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணால் டீம் ஜெயிக்காது. தோனி மட்டும் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டா மட்டும் டீம் ஜெயிக்காது. ஏதோ ஒரு வன்மத்தை இப்போ காட்டுற மாதிரி இருக்குது. அதாவது அவர் 5 கப் அடிச்சு தரும்போது அவர் உங்களுக்கு தேவைப்பட்டார். ஏதோ ஒரு சீசன் அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ அவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டீங்க. என்ன ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு புரியல. அதாவது முன்னாடி சிஎஸ்கே டீம் 5 கப் அடிச்சாங்க, சரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே டீமுக்கு பேக் போன் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ அப்படி யாருமே இல்லை, அதனால தான் தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீம்ல தோனி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் அப்படின்னா சிஎஸ்கே டீம் மாதிரியே தெரியாது.